முடியுமா? இப்போ உள்ள விலைவாசிக்கு முடியுமா? சிக்காப்பான பட்ஜெட்ல ஊரை சுத்திட்டு பல ஆக்டிவிட்டிஸ் நல்லா சாப்பிட்டுட்டு சிக்காப்பான ஒரு ஹோட்டல்ல பட்ஜெட்டா இருக்க முடியுமா? கண்டிப்பா முடியும். ஏன் முடியாது? இப்ப நான் எங்க இருக்குமா? இப்போ இப்போ Chicken book Riley அக்கலக்குது பாரி ஸ்டைலே சிக்கு வர மயிலு இப்போல இருக்குமே. யாசமா ஒரு ஆர்ப்பாட்டமா சந்தோஷமா இருக்கேன். இன்னைக்கு நான் ரயில்ல வந்து இறங்கிருக்கேன். இங்க வந்து பாருங்க இந்த வியூ செம்மையா இருக்கலாம். பஸ்ல வராதீங்க. இப்போ வந்தா தயவு செஞ்சு சொல்றேன் ட்ரெயின்ல வாங்க. இட்ஸ் த சென்டர் ஆஃப் த டவுன். இங்கே எல்லாம் கிட்டயா இருக்கா ஈஸியா இருக்கு டிராவல் பண்றதுக்கு. இப்போ என்ன பண்ணா ஓகே செக் இன். இப்போ பாத்தீங்கன்னா கித்தா வேலில இருக்கிற ஒரு சிட்டி. கேருக்கு அப்புறம் சென்ட்ரல் மலேசியால இருக்கிற 3வது பிகஸ்ட் சிட்டி தான் ஈப்போ. ஏன் ஈப்போக்கு ஈப்போன்னு பேர் வச்சாங்க தெரியுமா? அது ஒரு மரத்தினால ஆரம்பிச்ச ஒரு கதை. ஈப்போல இருக்கிற ஹிஸ்டாரிக்கல் பில்டிங்ஸ்லாம் இப்ப லேண்ட்மார்க் ஆயிடுச்சு. அதனாலதான் இப்ப வரைக்கும் மக்கள் விரும்பியாங்க சுத்தி பார்க்க போறாங்க. Wow, அப்படி வந்தாச்சு. நெக்ஸ்ட் வாக்கிங் டிஸ்டன்ஸ் தான். ட்ரெயின் ஸ்டேஷன்ல இருந்து இங்க நாட் ஈவன் 3 மினிட்ஸ் தான். அப்படி நடந்து வந்தேன். ஏன் இந்த ஹோட்டலுக்கு நான் வந்திருக்கேன் தெரியுமா? ஒன்னு ஆஃப் கோர்ஸ் பட்ஜெட். ரெண்டாவது விஷயம் என்னன்னா டின்னுக்குள்ள ஹோட்டலா இல்ல ஹோட்டலுக்குள்ள டின்னர் தெரியல. அதுதான் இப்ப நான் கண்டுபிடிக்க போறேன். நீங்க வந்து பாருங்க. உண்மையை சொல்ல போனா ஈப்போல இருக்கிற கண்டெய்னர் ஹோட்டல் செம்ம சக்காப்பான ஒரு தங்குற இடம். பட்ஜெட்டா இருந்தாலும் இந்த ஹோட்டல் டிசைன் மேமா ஃபர்ஸ்ட் கிளாஸ் தான். அது மட்டும் இல்ல இன்டர்நெட்ல நீங்க புக் பண்ணீங்கன்னா சீப்பான பிரைஸ்ல உங்களுக்கு கிடைக்கும். வா வந்தீங்களா? இதுதான் வந்து கண்டெய்னர் ஹோட்டல். நேரம் நீங்க வந்துடணும். எங்கேயும் வர முடியாது. ஆனா சாவடியா இருக்கு சிக்காவா. காற்று வந்து நம்ம ஹோட்டல்ல எப்படி நார்மல் ஹோட்டலுக்கு போவோம் அந்த மாதிரி போடணும். ஜோக்கா இருக்கலாம் அது. என்ன இருக்குன்னு பார்ப்போங்க. இங்க ஒரு லைட் இருக்கு. இங்க ஒரு ஏர்கான் மாதிரி இருக்கு. இது என்னது? கண்ணாடி இருக்கு. இது வந்து டேபிள் மாதிரி இருக்கலாம். நீங்க உங்களோட பவுடரு, லிப்ஸ்டிக்கு, பிபி மேரா, மஸ்காரா வச்சுக்கலாம். இங்க பிளாட் இருக்கு. சார்ஜ் பண்ணிட்டு போன் பேசலாம். லைட் இருக்கு. லைட் ஆஃப் பேசலாம். இட்ஸ் கூலா. ஓகே, நம்ம ரூமை பார்த்தாச்சு. இதுக்கப்புறம் வந்து இன்னொரு முக்கியமான ஒரு மேட்டர் இருக்கு. என்னன்னு நீங்க நினைச்சிட்டு இருப்பீங்க, எங்கன்னா டாய்லெட் காணும், ரூம் ஒட்டி கட்டில் ஒட்டி தான் கிடக்குது. டாய்லெட் வந்து வெளியே வச்சிருக்காங்க, தனியா செப்பரேட்டா இருக்கு. கிளீனா செம்மையா இருக்கு. அங்க கூட நீங்க படுத்துக்கலாம் தாராளமா. அந்த அளவுக்கு பக்காவா இருக்கு. See you later. ஹோட்டல் விட்டு வெளியான கையோட பக்கத்துல வந்து ஒரு லாரோங் இருக்கு. இந்த லாரோங்ல பூந்தீங்கன்னா என்னமோ ஒரு இங்கிலீஷ் படம் ஃபேண்டசி இடத்துக்கு போற மாதிரி அப்படியே நொஸ்டால்ஜிக்கா அப்படியே கிளாசிக்கா இருக்கு. எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு இந்த இடம். நீங்க பாத்தீங்கன்னா வால்ல வந்து மியூரல் ஆர்ட் இருக்கு, மியூசியம் இருக்கு, பயங்கரமா ஆர்டிஸ்டிக்கான விஷயம் நிறைய இருக்கு. இந்த லாரோங்ல வந்து ஒரு மியூசியம் இருக்குன்னு நான் உங்களுக்கு சொன்னேன். இது ஆக்சுவலி வந்து நான் மியூசியம் முன்னுக்கு தான் நிக்கிறேன். இவ்வளவு கிட்ட இருக்குன்னு நான் எதிர்பார்க்கல. யாஸ்மின் அமான் அவங்களோட மியூசியம் தான். அவங்க யாருன்னு உங்களுக்கு தெரியாதுன்னா நான் உள்ளுக்கு போய் உங்கள்கிட்ட சொல்றேன். இது வந்து யாஸ்மின் அமான் மியூசியமோட டிக்கெட் கவுண்டர். இதுதான் வந்து அவங்க பண்ண டிஃப்ரெண்டான ஒரு சிக்னேச்சர். ஸோ இது வந்து நான் டிக்கெட் வாங்குறப்ப வந்து எந்த சிக்னேச்சர் உங்களுக்கு வேணுமோ அந்த சிக்னேச்சர் வந்து அவங்க சாப் பண்ணி கொடுக்குறாங்க. லெட்ஸ் கோ. இங்க வந்து நான் வந்து மெதுவாக தான் பேசணும். ஏன்னு கேட்டீங்கன்னா எல்லாம் உட்காந்து யாஸ்மின் அமான் பண்ண ஆட் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. ரொம்ப இமோஷனலாக போயிட்டு இருக்கு. நான் அது மாதிரி கத்தி பேசினா மண்டே உடச்சிருவாங்க நினைக்கிறேன். ஸோ இங்கே வந்து 1 ஹவருக்கு கம்பேரிஷன் பண்ணி அவ்வளோ ஆக்ட் ஓடிக்கிட்டு இருக்கு. நிறைய பேர் உட்காந்து இங்கே பார்த்துக்கிட்டு இருக்காங்க. யாரும் வந்து பார்க்கலாம். ஒரு வகையில் இமோஷனலாக இருக்கு. பட் நான் கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டு இருக்கேன். இப்போக்கு நீங்கள் எல்லாம் வந்தீங்கன்னா இந்த சைட்டை வந்து நீங்கள் வந்து மிஸ் பண்ணிடாதீங்க. அதாவது இந்த மியூசியம் யாஸ்மின் அமான் மியூசியம் இட்ஸ் அ மஸ்ட் கம் ஸ்பாட். ஏன் நான் சொல்கிறேன்னா அவ்வளோ இமோஷனல், அவ்வளோ இன்ஃபர்மேஷன் எனக்கு கிடைச்சிச்சு. ஆக்சுவலி வந்து நான் அவங்களோட ஆட்டை வந்து பார்க்காத கூட நீங்கள் பார்த்தேன். சிம்பிளி அமேசிங். மலேசியன் இண்டஸ்ட்ரிக்கு இது வந்து ஒரு பெரிய ஒரு லாஸ். எல்லா டைரக்டர்ஸ்க்கு எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம். அண்ட் ரெஸ்ட் இன் பீஸ் யாஸ்மின் அமான். ஓகே, மியூசியம் பார்த்தாச்சு. இப்ப கிட்ட இங்க ஒரு நாசி கண்டா இருக்குன்னாங்க. சக்காப்பா இருக்குமா? இப்ப கொஞ்சம் பசிக்குது பாஸ். யங் கல்சும் ரோட்டுக்கு வந்தீங்கன்னா நாசி கண்டா ஐயாம் மேரா. இங்க இவங்க தான் வந்து கிங்னு சொல்றாங்க. கூட்டத்தை பார்த்தாலே உங்களுக்கு தெரியணும் எந்த அளவுக்கு சாப்பாடு ருசியா இருக்குன்னு. இப்ப சோறை போட்டு அது மேல கறியை ஊத்தி முட்டையை வச்சு கோழியை வச்சு
இதுதாங்க நாசிகட்டா ஐயமேரா இப்போ வந்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து நீங்க சாப்பாடு மிஸ் பண்ணவே கூடாது. ஏன் நான் சொல்றேன்னா செம்மையா இருக்கு. இதை பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். ஸோ நான் உங்கள்ட்ட காமிக்க தேவையில்ல. மிஸ் பண்ணக்கூடாத ஒரு ஸ்பாட்டு உங்களெல்லாம் காமிச்சுட்டேன். எதுக்கு மேல வரலன்னா உங்க பிரச்சனை, எனக்கு தெரியாது. ஓ, நடந்து வந்திருக்கோம், இன்னைக்கு இப்போ வந்திருக்கோம், மொத்த லஞ்சு சாப்பிட்ருக்கோம். கலக்கல் தூக்கல் ப்ரோ. இப்பதான் தெரியுது இவ்வளவு கியூ நின்று பொறுமையா இந்த சோறு வந்து வாங்கி சாப்பிடுறாங்க. செம்ம ருசியா இருக்கு. லஞ்சுக்கு அப்புறம் என்னோட அடுத்த இடம் எங்கன்னு பாத்தீங்கன்னா ஒரு பழைய பில்டிங்க மியூசியமா கன்வெர்ட் பண்ண ஹன்சின் பெட்சு. இது என்னன்னு கேட்டீங்கன்னா ஈப்போட மைனிங் ஹிஸ்டரி இருக்கிற ஒரு மியூசியம். இங்க வந்து நீங்க வர போறீங்கன்னா வந்து ஆன்லைன் வந்து புக் பண்ணோம். இட்ஸ் நாட் லைக் நீங்க வந்து நேரம் இங்க வந்து உள்ள போக முடியாது. ஆன்லைன்ல புக் பண்ணிட்டு வந்தீங்கன்னா இட்ஸ் ஃப்ரீ. இப்போ நம்ம உள்ள போய் பார்ப்போம் என்னன்னு. ஹன்சின் பெட்சு நீங்க பாத்தீங்கன்னா ஹக்கா மைனர்ஸ்லாம் இருக்காங்களா, அவங்களோட கம்யூனிட்டி கிளப். இந்த பில்டிங் வந்து இட்ஸ் 123 இயர்ஸ் ஓல்ட். ஹன்சின் பெட்சு மியூசியம்ல சைனீஸ் ஹக்காக்காரங்க மைனிங் பண்ண ஆக்டிவிட்டிஸ் எல்லாம் நீங்க இங்க பார்க்கலாம். இது எல்லாம் ஈப்போல அந்த காலத்துல நடந்த ஒரு ஹிஸ்டரி. மைனிங் ஆக்டிவிட்டிஸை தவிர்த்து அவங்க வாழ்ந்த லைஃப் ஸ்டைல் கூட இந்த மியூசியம்ல நீங்க பார்க்கலாம். அந்த காலத்துல வந்து 4 மாதிரி என்டர்டெயின்மெண்ட் இந்த கிளப்ல வந்து பண்ணிருக்காங்க. என்னன்னு பாத்தீங்கன்னா கெம்பிளிங் இருந்திருக்கு, கவுன்சிகளா பண்ணிருக்காங்க, ப்ரோஸ்டிடியூஷன் பிளஸ் சண்டு. சோ இந்த மாதிரியான ஒரு என்டர்டெயின்மெண்ட் சர்வீசஸ் இங்க கொடுத்திருக்காங்க. யாருக்குன்னு பாத்தீங்கன்னா ஹக்கா கம்யூனிட்டி ஒரு தௌக்கே லெவலுக்கு இருப்பாங்களா, சோ அவங்களுக்குலாம் கொடுத்திருக்காங்க. அந்த காலத்துல இந்த கிளப்புக்கு வர மெம்பர்ஸ் எல்லாம் என்ன பண்றாங்க, இந்த போஸ்டர் இருக்குல்ல, இதனாலதான் அப்படி கழுத்தை அப்படி நல்லா அப்படி பக் பண்ணிட்டு சண்டு பிடிக்கிறாங்க. நீங்க வந்து இங்க சாம்பிள் பொம்மை இருக்கு, அந்த மாதிரி படுத்து பாக்குறேன். ஆக்சுவலி கம்ஃபர்டபுளா இருக்கிற மாதிரி தான் இருக்கு. ஓகே தான், லயானா இருக்கும். இன்னைக்கு நம்ம ஹன்சின் பெட்சுல இவ்வளவு இன்ஃபர்மேஷன் நான் கத்துக்கிட்டேன். எனக்கே தெரியாது இப்போ இவ்வளவு பெரிய மைனிங் ஹிஸ்டரி இருக்குது. ஆல்ரைட், இப்போ அடுத்த லொகேஷன் போறோம். ஈப்போன்னு சொன்னாலே நிறைய ஹெரிட்டேஜ் சைட் இருக்கு. இப்போ வந்து நான் கான்கிபாயின் லேன்ல இருக்கேன். அது எங்கன்னு பாத்தீங்கன்னா இங்கதான். கான்கிபாயின் லேன்ல வந்து ஃபுல்லா வந்து எல்லாம் ஹெரிட்டேஜா அப்படியே வந்து ஓல்டிஸான ஒரு ஃபீலா இருக்கு. எல்லாம் பில்டிங் நீங்க பாத்தீங்கன்னா எல்லாம் பழைய பில்டிங் இருக்கு. ஆளு தங்கற வீடும் இருக்கு, ஆளு தங்குற வீடும் இருக்கு. இந்த லேன் பேர் வந்து கான்கிபாயின் லேன் சொல்றாங்க. ஏன்னா வந்து அந்த காலத்துல உள்ள அந்த பிக் ஷாட்ஸ், அந்த பெரிய ஹக்காவோட பெரிய பெரிய ஆளா இருந்தாங்களா, அவங்க என்ன பண்ணாங்கன்னா இந்த லேனை ஃபுல்லா அவங்க எடுத்துக்கிட்டாங்க. எடுத்துட்டு அவங்களோட கான்கிபாயினை வந்து டேக் கேர் பண்ணிக்க இந்த இடத்துல வந்து அவங்களுக்குன்னு கொடுத்துட்டாங்க. இவங்களுக்கு சிக்காமான ஒரு ஹெரிட்டேஜ் சைட்ல குட்டியான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ், நல்ல நொஸ்டாலஜிக்கா அப்படி சிக்காப் அப்படி லயானா இருந்துச்சு. நீங்க பாத்தீங்கன்னா அந்த கான்கிபாயின் லேன் போட்டிருக்கு. இங்க தான் நான் இருக்கேன், நீங்க மறக்காம வரணும். Everybody should come here. All right, I'll see you soon. Hey, that's nice. உங்களுக்கு வால் மியூரல் பிடிக்குமா? ஈப்போல இருக்கிற ஓல்ட் டவுன் பக்கம் போனீங்கன்னா அங்க விதவிதமான வால் பெயிண்டிங் பார்க்கலாம். இதான் நான் வந்து மெயினா தேடிட்டு வந்தேன். இப்போ நீங்க பாத்தீங்கன்னா வால் ஆர்ட், அதாவது மியூரல் சொல்லுவாங்க, படங்கள் நீங்க பாத்திருப்பீங்க. அதே மாதிரி இங்கேயும் வந்து ஃபேமஸ் தான். இது நீங்க பாத்தீங்கன்னா எர்னஸ்ட் ஜெக்கர்பெர்க் வந்து பெயிண்ட் பண்ணிருக்காரு. அவர் வந்து படங்கள வந்து சர்டன் பெயிண்டிங்ஸ் அடிச்சிருக்காரு. இங்க வந்து டோட்டலா வந்து 7 இருக்கு. இது வந்து தேடுறதுக்கே சில பேருக்கு வேலையா போச்சு. அதுல ஒரு ஆள் நான், மத்தெல்லாம் தேடுறேன். ஈப்போக்கு வந்துட்டு மலேசியால ட்ரெண்டிங் ஆன இந்த வால் ஆர்ட்டை முடிஞ்ச அளவுக்கு மிஸ் பண்ணாதீங்க. லித்துவேனியால இருந்து வந்த நம்ம எர்னஸ்ட் ஜெக்கர்பெர்க் தான் இந்த வால் ஆர்ட் பெயிண்ட் பண்ணுவாரு. ஒரு வித்தியாசமான ஸ்டைல் யூஸ் பண்ணி இவர் ஈப்போ டவுனை சுத்தி சுத்தி வால் பெயிண்ட் பண்ணியிருக்காரு. நம்ம எர்னஸ்ட் பாத்தீங்கன்னா முக்காவாசி ஆர்ட்ல, அதாவது வந்து 7 ஆர்ட்ல வந்து ஐ திங்க் 2 மியூரல் பெயிண்ட் வந்து என்ன பண்ணிருக்காருன்னா ப்ராப்ஸ் ஆட் பண்ணிருக்காரு. முதல்ல அந்த கேர்ளோட பார்த்தல அங்க வந்து அந்த பேர்ட் கேஜ் இருந்துச்சு. இதுல வந்து ட்ரை ஷோ வந்து பாதி ட்ரை ஷோ வச்சுட்டு இதோட பாதியா வெட்டி இதோட மாதிரி வந்து அப்படியே மர்ஜ் பண்ணி சிங்க் பண்ணி கிரியேட்டிவா பண்ணிருக்காரு. ஐ திங்க் he must be a talented guy. இன்னைக்கு நான் அவரை போயிட்டு கூகுள் பண்ணிட்டு வேற என்ன பண்ணிருக்காருன்னு பார்க்கணும். ஸோ நீங்களும் மறக்காம பாருங்க. பண்டாராயா ஈப்போல தான் இன்னைக்கு என்னோட டின்னர். இந்த இடத்துல நிறைய ஃபுட் ட்ரக்ஸ் இருக்குதுன்னு சொன்னாங்க. பாத்துக்கீங்களா, விட்டுருமா தூரம் தான். ஃபர்ஸ்ட் நைட் இன் ஈப்போ, அதாவது வந்து என்னோட டின்னர்.
என்னடா சாப்பாடு பயங்கரமா ஒரு மாதிரி கலர்ஃபுல்லா பஞ்சரா இருக்கு அப்படின்னு பாக்குறீங்க. இதுதான் வந்து நாசி கோரிங் பத்தாயா பஞ்சீர். சுத்தி பாருங்க ஒரு தீவு மாதிரி இருக்கு. எல்லா கடல்ல எல்லாம் சீ ஃபுட்லாம் மேய்ஞ்சிக்கிட்டு இருக்கு. நடுவில் வந்து ஒரு சின்ன ஐலண்ட் மாதிரி செஞ்சிருக்காங்க. செம்மையா இருக்கு, செப்போயா இருக்கு. இந்த நைட்டுக்கு சிக்காவா காத்தடிச்சுக்கிட்டு இருக்கு. இதை சாப்பிட்றதுல வந்து ஒரு தனி ஒரு ஃபீல். அப்புறம் ஸ்வீட் ஃபீல்டு, சீ ஃபுட்டு, முட்டை, நாசி கோரிங்க நான் சாப்பிட்டது கேள்விப்பட்டதே இல்லை முதற்கொண்டு. நாமளே வந்து நாசி பட்டாய சாப்பிடுவோம். நாசி கோரிங் பட்டாய பஞ்சீர் அதனால தான் நிறைஞ்சு போயிருக்கு. நல்லா கொஞ்சம் ஹெவியாக சாப்பிட்டுட்டு அதை டைஜஸ்ட் பண்ணுறதுக்கு ஒரு சின்ன ஒரு குட்டி நடை போகிறதுக்கு ஒரு பிளானை போட்டிருக்கேன். எங்கன்னு கேட்டிங்கன்னா இதை சாப்பிட்டுட்டு நான் உங்களை கூட்டிட்டு போகிறேன். அப்புறம் பாருங்க அது வரைக்கும் நீங்களும் வீட்டில் உட்காந்து சாப்பிடுங்க. நான் சாப்பிட்டோம்னா கிட்ட டின்னரை சாப்பிட்டோமா, கைய கழுவணுமா, படுத்தோமான்னு இங்க இருக்க கூடாதுங்க. ஈப்போ டவுன்லயே அப் டவுன் ஸ்டைல் மாதிரி ஒரு பசார் இருக்கு. அதுக்கு பேரு தான் கர்பாங் மலாம். இங்க ஃபுல்லா பாத்தீங்கன்னா எல்லாம் வந்து செக்காப்பான ஐட்டம்ஸ்லாம் இருக்கு. எல்லாம் வந்து சீப்பா அப்படியே பார்க்கிங் பண்ணலாம். சப்பத்துக்கு பது, கண்ணாடி, வாட்ச் கீச்சு, சட்டை கிட்ட எல்லாமே இருக்கு. ஸோ அதனால வேற ஒரு ஸ்ட்ரெச் இருக்கு. கண்ணுக்கு தெரியற வரைக்கும் போய் என்ன இருக்குன்னு பார்ப்போம். பாத்தீங்களா நான் சொன்னல முதல் ஜாமான் சீப்பா இருக்கணும். 80 போட்டிருக்காங்க இந்த ஷூ. 65 வரைக்கும் குறைக்கலாமா. ஃபுட்பால் ஃபேன்ஸ் இருந்தீங்கன்னா இங்க வந்து எல்லா ஜெர்சி, எல்லா ஸ்டேட், எல்லா கண்ட்ரி எல்லாமே விற்கிறாங்க. பாக்குறதுக்கு ஒரிஜினல் மாதிரி தான் இருக்கு. நான் வந்து மெனி ஃபேன் ஆஃப் கோர்ஸ். ஸோ பாத்தீங்கன்னா வந்து லேட்டஸ்ட் டிசைன் மாதிரி தான் இருக்கு. ஷெவர்லே இட்ஸ் பிராண்ட் நியூ. டபுள் இல்லாம பெஸ்ட் பிரைஸ் டபுள்மா 25 வரைக்கும் உங்களுக்கு கிடைக்குது. ஓகே கிரபாங் மலாமா நல்லா சுத்தியாச்சு. நல்லா எல்லா இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு கொடுத்துருப்பேன்னு நினைக்கிறேன். ஒரு இம்பார்ட்டன்ட் ஒரு டிப்ஸ் இருக்கு. 8 மணில இருந்து 4 மணி விடிய கால வரைக்கும் திறந்துருப்பாங்களா. 4 மணி வரைக்கும் இது ஓடிட்டு இருக்கும். அப்ப நீ பாருங்க போறீங்க ஆச்சுன்னா ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியா கூட்டு வந்து கிளம்பா பண்ணுங்க. ஒன்னொன்னு என்னன்னா எவ்வளவு லேட் ஆகுதோ கூட்டம் அதிகமா ஆகிட்டே இருக்கும்னு உள்ளுக்குள்ள ஒரு ஆள் எங்களுக்கு வந்து சொன்னாங்க. ஸோ நீங்க நான் வந்து வெளியே போய் ஆகணும். ஸோ அதனால நீங்க என்ன பண்ணுங்க, உங்களுக்கு டைம் இருந்துச்சா நீங்க தாராளமா வாங்க. எனக்கு நாளைக்கு ஒரு வீக் டே இருக்கு. இன்னைக்கு ரெஸ்ட் எடுத்தா தான் நாளைக்கு ஸ்ட்ராங்கா இருக்க முடியும். நல்லா குளிச்சுட்டு ஃப்ரெஷ்ஷா தூங்க போறேன். குட் நைட். செகண்ட் டே பிரேக்ஃபாஸ்ட்க்கு ஜாலான் டத்தோ ஆன் ஜஃபால இருக்கிற மீ டவுட் மா ஜசாக்கு தான் நான் மசு கொடுக்க போறேன். காலையும் வந்துருச்சு. பசேறதுக்கு ஒரு டைமு. சிக்காப்பான ஒரு கடை ஜாலான் டத்தோ ஆன் ஜஃபா. இந்த இடத்துல வந்து எல்லாமே ஆனா தான் இருக்கும். ஸோ இங்க வந்திருக்கேன். என்ன நான் சாப்பிட்றேன் நீங்க எல்லாம் பார்க்கலாம். இது என்னன்னு பாத்தீங்கன்னா பீஹூன் கோரிங் சாப்பிட்டுருக்கேன், பீஹூன் சூப் சாப்பிட்டுருக்கேன். ஆனா இது வந்து பீஹூன் கிச்சா குவா கறி. இதுதான் வந்து இந்த கடையில வந்து ஃபேமஸ். எந்த கடைன்னு நீங்க கேட்டீங்கன்னா மீ டவுட் மா ஜசா. கேட்டீங்கன்னா மலேசியால பிறந்ததுதான் எனக்கு நடந்த பெஸ்ட் எவரிதிங். ஏன் சொல்லுங்க, ஒரு ஊருக்கு போனீங்கன்னா ஒரு மாதிரியான ஒரு காம்பினேஷன்ல வந்து ஃபுட் சாப்பிடலாம். ஃபுட் தான் வந்து வெரி இம்பார்ட்டன்ட். சைனீஸ் கடையில பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிடுவோம். ஆனா நாய்க்காரவங்க அவரோட டச்சில் சைனீஸ் ஃபுட் சாப்பிடுறது வந்து வேற ஒரு ஃபீட். எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. இந்த மாதிரி கண்டிப்பா வந்து ஃபுட் எந்தூசியஸ்ட் இருப்பீங்க. உங்களுக்கும் தெரியும் நினைக்கிறேன் என்ன சொல்றேன். இங்க மீ கிச்சா செம்மையா இருந்துச்சுங்க. இந்த கடை பேரை மறந்துடாதீங்க. மீ டவுட் மா ஜசா. கன்ஃபார்ம் பண்ண ட்ரை ப்ரோ. ஈப்போக்கு வந்துட்டு அப்படி உங்களுக்கு டிராவல் பண்றதுக்கு டிரான்ஸ்போர்ட்லனா why very chill man. நான் என்ன பண்ண சொல்லுங்க, டக்குனு ஆன்லைன் போயிட்டு ஒரு ரிசர்ச் பண்ணேன் எப்படி டிராவல் பண்ணலாம்னு. பார்த்தா ஒரு டூர் ஏஜென்சி மாட்டிருந்துச்சு. டக்குனு கால் பண்ணி ஒரு வேன் வர வச்சிட்டேன். ஃபுல்லா இதுக்கு பாருங்க நம்ம அட்வென்ச்சர் எல்லாம் இவர் மூலியமா தான். இதுக்கு மேல பாருங்க எங்க போறேன்னு எல்லாம். டோர்ல என்னோட ஃபர்ஸ்ட் லொகேஷன் தம்புன். தம்புன்னு சொன்னாலே பொந்துகா தான் டாப். ஈப்போல பாத்தீங்கன்னா நிறைய விஷயம் ஃபேமஸான விஷயம் இருக்கு. அதுல ஒண்ணு தான் வந்து பொமேலோ ஏகே பொந்துகா. எவ்வளோ நல்ல மனுஷன் இந்த தவுக்கேக்கு. எனக்காக ஒரு பொமேலோ கட் பண்ணி கொடுத்துருக்காரு பாருங்களேன். ஆக்சுவலி இந்த பொமேலோக்கு 2 டைப் இருக்கு. ஒண்ணு வந்து ஸ்வீட்டா என்ன மாதிரி இருக்கும், இன்னொன்னு ஸ்வீட் அண்ட் சவர். சூப்பரான பொமேலோ சாப்பிட்டா மட்டும் பத்தாது பாங்க அப்படின்னு சொல்லிட்டு என்ன அங்க இருக்கிற ஒரு பொமேலோ ஃபார்முக்கே கூட்டிட்டு போயிட்டாங்க. ஒரு சீசன் வந்தா இந்த ஒரு ஒத்த மரம் வந்து 300 to 500 பழம் காய்க்குமா. அப்ப பாத்துக்கீங்களேன், 500 பழம் இருந்துச்சுன்னா நம்ம பார்த்துதான் நடக்கணும். அதுல வந்துருது. இப்ப என்ன நடந்துச்சு தெரியுமா, வேன் வந்து கிளம்பி போயிட்டே இருந்துச்சு. நான் அங்கிள் தூங்கு, அங்கிள் சைமோ, புள்ளி சத்து, இனி சைமோ, துஞ்சோ சைமியா, ஃபேமிலி, கசி மக்கள் அந்த ஸ்வீட் அண்ட் சவர் வந்து அவங்க வந்து டேஸ்ட் பண்ணி பார்க்கணும்னு சொல்லிட்டு ஒரு பூங்கோஸ் பண்றதுக்காக அவன் வந்திருக்கேன். காக்கா பூங்கோ சத்து. ஆல்ரைட், தேங்க்யூ டாடி.